டிஆர்ஓ வந்து அவர் சொந்தமா தன்னுடைய தவறான செயலை மறைப்பதற்காக காவல்துறை வருவாய்த்துறை தவறா பயன்படுத்திட்டு இருக்காரு. அவரு மேல வந்து பிரபுன்னு ஒருத்தர் குவாரியால பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்குறாங்க. கலெக்டர் முன்னாடி போன துறை மேல கொடுத்த சொல்றாரு, இந்த டிஆர்ஓ வந்து 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் அந்த குவாரி கொடுத்தாங்க. அந்த குவாரி 2 ஏக்கர் புறம்போக்கு வெட்டி எடுத்திருக்காங்க சார். 15 வருஷம் கிரசர் அனுமதி இல்லாம போட்டுறாங்க. 10 மடங்கு அனுமதி வெட்டி எடுத்தாச்சு. அப்ப அதுக்கு நீட்டிப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு பலமுறை பெட்டிஷன் கொடுக்குறாரு. கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட் டைரக்ஷன் என்னன்னா, இவர் கருத்து கேட்டு வாய்ப்பு கொடுத்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லினா ஹைகோர்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் ஒபே பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாச்சு. சரிங்களா? இவர் வந்து கலெக்டர் முன்னாடி 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு அங்க இருக்கிற ஆர்ஐயை வச்சு ஆர்ஐயை வந்து பணி செய்ய விடாம தடுத்தாங்க, கொலை மிரட்டல் கொடுத்தாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவரோட பெட்ரோல் பங்க் இருக்கிறார். அதுக்கு அடுத்து 5 நிமிஷம் இடைவெளியில ஏட்டுபிலுக்கு வந்து 1/2 மணி நேரம் சாப்பிடுறாரு. ஆனா இவர் அந்த அம்மாவை ஆர்ஐயை மிரட்டினா சொல்லி போய் புகார் தென்னிலையில கைது சிறை. விவசாயில அவர் சந்திக்கு போறாங்க. சந்திக்கு போனதுக்கு போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொல்லி அங்கேயும் ஒரு வழக்கு. நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு டிஆர்ஓ பர்சனலா ஒரு டியூட்டியில் இருக்கிற டைம்ல கார்ல போய் அங்க தாசில்தார் வரல, விஓ வரல, ஆர்ஐ ஒரு நேரடியாக போய் நம்ம விவசாய சங்க மாவட்டத்தில் ராஜா அவங்க வீட்டுக்காரங்க 2 பேரையும் கூப்பிட்டு பிறகு விஷயத்தில் தலையிடக்கூடாது, தலையிடவே கூடாது. தலையிட்ட நீ ஜெயில பார்த்துருக்க, நீ வரவேற்றை பகச்சிட்டு வாழ்ந்துருவியா, டிஆர்ஓ பகச்சிட்டு இருந்துருவியா, பாக்குறேன் நாங்க யாருக்கு காட்டுற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. உடனே இந்த சகோதரி என்ன பண்றாங்க, போன் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறது. எடுத்து என்ன பண்றாங்க, உடனே ஆஃப் பண்ணிட்டு சார் நீங்க போங்க சார் அப்படின்னு பின்னாடி வைக்க வந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விஓ வர்றாங்க, அதுக்கப்புறம் இந்த தாசில்தார் வர்றாங்க, அதுக்கப்புறம் நாரே வர்றாங்க. உடனே தோட்டத்தை போய் சுத்தி பார்க்குறாரு, சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணும்போது அவர் பதவி இறக்கி விட்டுட்டு இருக்காரு. ஓ நீ பதவி இறக்கி விற்கிறியா, உனக்கு கல் இறக்குறேன்னு சொல்லி வழக்கு போட சொல்லி அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி ஃபோன் பண்ணி மதுவிலக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு போலீஸ் வந்து உடனே இவரை கூட்டிட்டு போய் வெடி அங்கே உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த புகார் எழுதி வாங்குறேன். மதுவிலக்கு ஸ்டேஷன்ல உட்காந்து 2 விஓ வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் வச்சு நெருக்கடி கொடுக்குறாரு. அப்போ புகாரை போட்டு ஒரு ஜாமீன் விடக்கூடிய வழக்கில் போட்டு நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வெடியே போலீஸ் தோட சுத்தி பேட் அடிக்கிறாங்க, தென்னை மரத்தை போய் பாக்குறாங்க. பதவி இருக்கிற மரத்தில் என்ன சார் இருக்கு? சரி கல் இறக்குனா நீங்க பொய் வழக்கு போட்டுக்குங்க, முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு காலையில் மீண்டும் மதுவிலக்கு வந்து பானை பூரா எடுத்து உடைச்சு கொடுக்க போறாங்க, பாலை பூரா அறுத்து கொடுக்குறாங்க. ஸோ டிஆர்ஓ வந்து சட்டவிரோதம் தன் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. விவசாய நிலத்துக்கு நேரம் வர்றதுக்கு என்ன சார் இருக்கு? மிரட்டுறதுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வருது இல்ல, அது பொய்யின போய் அவதூறு வழக்கு போட வேண்டியதானே. அங்க தொடர்ச்சியா நீங்க வந்து இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் காவல்துறையும் டிஆர்ஓ தப்பா பயன்படுத்துறாரு. அவருக்கு 5000 கோடி மதிப்புல கனிம கொள்ளை இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதுக்கு பூரம் பாத்தீங்கன்னா 500 கோடி கொள்ளை அடிச்சு 5 கோடி வர்ற மாதிரி நீள அகலத்தை குறைச்சு கம்மி பண்ணி எழுதி ஏகப்பட்ட பேர் ஃபைன் போட்டு குறைவான ஃபைன் போட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆர்ஐ, தாசில்தார், விஓ, கனிம வளத்துறை எல்லாரும் உடந்த 2 வருஷமா எங்க கோத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால முதல்வர் ஆட்சி நல்ல ஆட்சி, சுத்த ஆட்சி வந்திருக்குது. ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, அதிகாரிகளும் இந்த போன்ற நல்ல அதிகாரிகள் உங்களை போன்ற ஆட்கள் இருக்கிறீங்க, ஊழல் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். முதல்வரோட கவனத்துக்கு முன்னாடியே கொண்டு போகணும். இங்க இந்த மாவட்டத்தில் நீங்க கலெக்டர் விசாரிச்சால் நீதி கிடைக்காது. ஏன்னா அவர் அதிகாரம் தப்பா பயன்படுத்துறாரு. அவர் மாவட்டத்தில் 2ஆம் நிலையில் உயர் அதிகாரி. எஸ்பி போலீஸ் கூட தப்பா பயன்படுத்துறாரு. எஸ்பிக்கு நெருக்கடி, ஏடிஎஸ்பிக்கு நெருக்கடி. எனவே சிபிசிடி விசாரணை பரிந்துரைக்கணும் தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதில் நடவடிக்கை இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போவோம். உரிய போராட்டத்தையும் அறவழியில் முன்னெடுப்போம். உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தயவு செஞ்சு கலெக்டர் கொண்டு போங்க, முதல்வர் உடனடியாக கொண்டு போங்க. இதுதான் எங்கள் கோரிக்கை. நன்றி.